ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் சிவந்தினி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, லைஃப்பில் வந்து ஒரு காலதாமதம் ஏன் நமக்கு நடக்குது? ஏன் அப்படின்னு நடக்குதுன்னா, நான் ரசிக்கப்பட்ட ஒரு பொண்ணை தான் நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு இருப்பீங்க. இல்லை ரசிக்கப்பட்ட ஒரு பையனை தான் நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு இருக்கிறவங்களாம் நீங்கள் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. காட் வந்து எப்படிப்பட்டதான ஒரு லைஃப் பார்ட்னரை நம்ம லைஃப்பில் ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா இந்த மாதிரி தான். இப்போ எரேமியாவில் 3 ஓகேங்களா. எரேமியா 3 15 இயேசு சுவாமி சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்களுக்கு என் இருதயங்களுக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன். அப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு அவரோட இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மேய்ப்பரை தான் நான் உங்களுக்கு தருவேன். ஏசப்பாவுக்கு வந்து ஒரு பிரியமான நல்ல ஒரு வாழ்க்கை துணையை தான் இவன் வந்து என் வழியில் நடப்பான், இவன் வந்து என்னோட சித்தம் செய்வான், அப்படிப்பட்டதான ஒரு லைஃப் பார்ட்னரை தான் உங்களுக்கு காட் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறார். சரிங்களா? அதுதான் நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது மாத்திரம் இல்லாமல் அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். அவங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பாங்களாமா. சின்ன சின்ன தப்பு பண்ணிட்டோம்னா நம்மளோட காடோட கைட்லைன்ஸ் வந்து நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அது நம்ம துணைக்கிட்ட இருந்து கிடைக்குதுன்னா இவ்வளோ பெரிய பாக்கியம் சொல்லுங்கள். அது வந்து நம்ம ஆண்டவர் வந்து நம்மளோட துணையோட இருதயத்தில் இருந்து பேசுவார். இந்த மாதிரி இந்த மாதிரி செய்யாத ஒரு இப்போ வந்து ஜீசஸ் ஒரு பைபிள் மூலமாக வந்து பேசும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஆனால் தக்க சமயத்தில் சரியான நேரத்தில் வந்து மனிதர்கள் மூலமாகவும் ஆண்டவர் வந்து நம்மளோட பேச வல்லவராக இருக்கிறார். அதுவும் நமக்கு துணையாக கொடுக்குற கணவன் மனைவியாக இருக்கலாம். அவங்க மூலமாகவும் கர்த்தர் வந்து நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கல்யாணம் ஆகலையே, காலதாமதம் ஆகுதே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டீங்கன்னா கவலையே படாதீங்க. எரேமியா 13:15 சொல்லப்பட்டிருக்க வசனத்தை தியானிங்க. ஜீசஸ், நீங்கள் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் பார்ட்னரை உருவாக்கிட்டீங்க. அந்த பார்ட்னர் வந்து என் லைஃப்பை வந்து வழி நடத்தக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப சோத்திரம்னு சொல்லிட்டு அவரை தியானிங்க. கர்த்தர் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு லைஃப் பார்ட்னரை உருவாக்கிட்டாரு, கொண்டு வந்து சேர்ப்பார். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.